ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டில் அங்கே பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸ்டிங்கோட கொடி வந்து கரெக்டாக இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சுல, அதனால 6 மணி ஆச்சுல, அதனால இறக்க விட்டாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? இது வந்து மலேசியா கேல் மாதிரி இருக்குல்ல, ஆனால் அது இல்லை. நம்ம கொலம்போ, அதாவது ஸ்ரீலங்கா இருக்குல்ல, ஸ்ரீலங்காவில் ஒரு பீச் இருக்கு. பீச்சுக்கு முன்னாடியே இருக்கும். அது என்ட்ரன்ஸ்லேயே இதாக இருக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம கோலாலம்பூர் கேஎல் இருக்குல்ல, அது மட்டுமே கரெக்டாக இருக்கு. அப்படியே இது ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பீச் தான். எழுதி பாருங்க, பயங்கரமா இருக்கு பார்க்கவே. வாங்க ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா பிரஸ், அவங்க நாட்டு தேசிய கொடி வந்து எடுத்துட்டாங்க. டைம் 6 மணி ஆச்சுல, அதனால. இதே மாதிரி நம்ம சென்னை மெரினாலையும் நல்லா வச்சாங்கன்னா சூப்பரா அழகா இருக்கும். ஸ்ரீலங்கா கொடி இறக்கிட்டாங்க பாருங்க, கொஞ்சம் நேரம் முன்னாடி மிஸ் பண்ணியாச்சு. ஃபுல்லா இறக்கிருந்தா பாத்துருக்கலாம் எல்லாமே. பாருங்க, க்ளோஸா எடுத்துட்டாங்க எல்லாமே. சூரியன் வந்து ஏதாவது உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? அந்த இது வந்து பின்னாடியே கடற்கரை எல்லாம் நிக்கிறாங்க பாருங்க. கொடியில தான் இவ்வளவு நேரம் இருந்துச்சு. நம்ம தெரியல நம்மளுக்கு இவ்வளவு நேரம் எடுப்பாங்க சொல்லிட்டு உடனே எடுத்துட்டாங்க. அவங்களோட தேசிய இது இருக்கு பாருங்க. நம்ம இந்தியன் நாட்டுல மட்டுமே கரெக்டா சலிட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? டெய்லியும் ஈவினிங் டெய்லியும் ஏற்றுவாங்களாம். 6 மணிக்கு வெளில எடுத்துருவாங்க, இறக்கிடுவாங்க. காலை ஏற்றுட்டு சாயந்தரம் வந்து இறக்கிடுவாங்க. டெய்லி இது மாதிரி நடக்குது. இது நடக்குது பார்த்தீங்களா? மார்ச் எப்படி அழகா பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு. அவ்வளோதான் க்ளோஸ். பாருங்க பெருசு கீழே இறக்கிட்டாங்க எல்லாமே. இறக்கிட்டு பாருங்க, மார்ச் பண்ணுறா பாருங்க. செலிப்ரிட்டியை பத்திலா இதே மாதிரி டெய்லியும் பண்ணுவாங்களா? பாக்குறதுக்கு அழகா இருக்கு பாருங்க. இது வந்து ஸ்ரீலங்கால. இதே மாதிரி நம்ம சென்னை மெரினா பண்ணா சூப்பரா இருக்கும். நம்ம தேசிய கொடி இறக்கும்போது ஒவ்வொரு இதுவும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இந்த சைடு ஒரு ஆளு, இந்த சைடு இறங்கிட்டான் பாருங்க. எவ்வளவு இதா நீட்டா இறங்குறா பாருங்க. இது வந்து நம்ம எப்படி சொல்றது, நம்ம முதல்வருக்கு, வருங்கால முதல்வர் யாரும் இந்த அடுத்து வர முதல்வர், அவருக்கு வந்து முன்னுக்கு போனா தேவல. நான் இதே மட்டும் மெரினாவில வச்சுன்னா டெய்லியும் வச்சு பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. இது கூடவே இங்க பாருங்க எவ்வளவு மக்கள் கூட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா? இதை பாக்குறதுக்கு எவ்வளவு வைக்காம பாருங்க. கரெக்டா நினைச்சு கூட பார்க்கல, இதை வந்து பாப்போம் சொல்லிட்டு. அவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. கரெக்டா வந்து ஸ்ரீலங்காவில பீச் கரெக்டா இருந்தா இது ஆப்போசிட் இதுதான் உங்களுக்கு. இந்த இது நம்ம வந்து இது வந்து பார்த்தோம் மலேசியா நினைச்சிருக்காங்க. மலேசியா கீழ் மாதிரி இருக்கு பாருங்க. இதோட இது மார்ச் பாருங்க, சொல்லிட்டு பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு. அவ்வளவுதான் க்ளோஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா எவ்வளவு சிறு பீரையும் பில்லுன்னு. இதை வச்சு அந்த இடத்துல குண்டே போட்டிருக்காங்க. இங்க இருந்து பீச்சு நேரம் ஆப்போசிட்ல இருக்கு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெரினா, சென்னை மெரினா மாதிரியே எல்லாருமே பட்டத்து விட்டு அருமையா இருக்கு. சண்டேனால பயங்கரமா இருக்கு இந்த ஏரியா. ஸ்ரீலங்கா வந்தா கண்டிப்பா அந்த சைட்லாம் வாங்க. அதுக்கு ஆப்போசிட் டேரக்டா வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கு, பீச் இருக்கு. நல்லா பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்று சண்டேனால எல்லாருமே வெளில வந்துட்டாங்க, அதனால பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா எல்லாரும் பார்த்தோன்னா மெரினா பீச் நினைக்கிறேன். சென்னை மெரினா பீச் இல்ல, இது வந்து ஸ்ரீலங்காவோட பீச் தான். பீச் எவ்வளவு அழகு பாத்தீங்கன்னா, சென்னை மெரினா மாதிரியே இருக்கா? இந்த சைடு பாத்தீங்கன்னா அதே துறைமுகம் தான். ஆமா, ஸ்ரீலங்காவோட துறைமுகம் இது. அலைய பாருங்க எப்படி அலையா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த நம்ம சென்னை மெரினா மாதிரி யாரும் அந்த அளவுக்குனா யாரும் குளிக்கிறதுல இருக்கு. அந்த நம்ம ஊர் மட்டும் ஆட்டம் போடுவாங்க பயங்கரமா. நம்ம இருந்தாலும் தமிழ்நாடு மாதிரி ஆகாதுல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டடம் சூப்பரா இருக்கு. என்ட்ரன்ஸ்ல அழகா இருக்கு. இது ஏதோ ஒரு இது மட்டுமே இருக்கு என்ட்ரன்ஸ். அதாவது வரவேற்கிற மாதிரி சூப்பரா அழகா இருக்கு. ஏன்னா பீச்சுக்கு நிறைய மெரினா பீச்னே வருது. மெரினால பிறகு மெரினா பீச்னே வருது. ஆனா அது வந்து ஸ்ரீலங்காவோட பீச். அதே பாருங்க எவ்வளவு போட்டா சொல்லிட்டு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சென்னை மெரினா மாதிரியே தெரியுது உங்களுக்கு? சென்னை மெரினா மாதிரியே இருக்கு. தெரியும். அவ்வளவுதான். ஸ்ரீலங்கால போய் எடுக்கிறாங்க.
மனத்தோட இருக்கும், கடலில் குளிப்பது ஏடு விளைவிக்கும். தயவுசெய்து இங்க வந்து யாரும் குளிக்காதீங்க. குளிச்சினா வந்து பிரச்சனையாகும். ரொம்ப ஆழமான பகுதின்னு நினைக்குது, அதனால இது பண்றாங்க எல்லாமே. இந்த இடத்துல கண்டிப்பா யாரும் வராதீங்க. அந்த இடத்துல கரெக்டா யாரும் வராதீங்க. நல்லா சூரிய மரம் எதுவும் கட்டாங்கங்களா? வெயில வந்து மாட்டாத எதுக்கு வந்தோம்னா இதான் பீச், இதான் ஃப்ரெண்ட் பீச்சோட எண்டு. ஆனா பாக்குறதுக்கே நல்லா செம்மையா இருக்குண்ணா. நல்லா பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு ரொம்ப ஹைட்டு. இதுக்கு பின்னாடியே நம்ம தமிழ்நாடு இருக்கு, ஐ மீன் இது இருக்கு, ராமேஸ்வரம் இருக்கு. இதுல போனீங்கன்னா இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வெறும் 18 கிலோமீட்டர் தானா இங்க இருந்து ராமேஸ்வரம். ஆனா நம்ம வர முடியாது, ஏன்னா நம்ம வந்தா சுட்டு போறாங்க. இதனால வந்து இப்ப நான் ரூம்ல ஏதாவது போயிருந்தேன், அப்ப சொல்லியிருந்தேன் சென்னை போய் இங்க போய் வந்தங்க, வெறும் 12 கிலோமீட்டர் எங்க கப்பல்ல வந்தா சுத்துப்புரிய, அதனால சுத்தி 1000 கிலோமீட்டர் தாண்டி வந்து சிரிச்சாங்க எல்லாருமே. ஏன்னா நாங்க என்னங்க பண்றது, எல்லாம் அரசியல் பண்றாங்க, நம்ம மட்டும் தான் எல்லாரும் இந்த நாட்டிலே அரசியல் பண்றாங்க நினைக்கிறேன். பாத்தீங்களா நம்ம பீச்சுக்கு முன்னாடியே இது பாக்குறது செம்மையா இருக்கு. பாத்தீங்களா நம்ம கேஎல் கோபுரம், மலேசியா கேஎல் கோபுரம் மாதிரியே இருக்கா? ஆமா, ஆனா கேஎல் கோ இதோட பெருசு, பட் இருந்தாலும் பாருங்களேன் பாக்கவே நல்லா கவர்ச்சியா இருக்கு. கவர்ச்சி மீன்ஸ் நம்ம இதுக்கு நம்ம பீச்சுக்கு ஆப்போசிட் முன்னாடியே இருக்கு. என்ட்ரன்ஸ் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே வாங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டை பார்த்துட்டு அப்படியே ஒரு என்டர்டைன்மெண்டா போயிருக்காங்க பாத்துக்கலாம். அப்படியே பார்க்கறதுக்கு ராக்கெட் மாதிரி இருக்கு ஒரு பார்க்கறதுக்கு நல்லா அருமையா இருக்கணும். கரெக்டா வந்து பீச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கு என்டர்டைன்மெண்ட். பாத்தீங்களா நேரா பாத்தீங்கன்னா பீச்சுக்கு முன்னாடி தான் எடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே. எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு பயமா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸ்லோவா அப்படி இங்கிட்ட ஒண்ணு இருக்கு, பெருசா ஒண்ணு இருக்கு, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, பாக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா ஆனா வியூ செம்மையா இருக்கு. கட்டத்தை பார்க்கவே அருமையா இருக்கு. நம்ம கேகல எனக்கு இதை பார்த்தோன்னே நம்ம கேளு ஞாபகம் இருந்துச்சு. அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. கரெக்டா வந்து நம்ம பீச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. நல்லா சூப்பரான பீச். ஆனா என்று நம்ம வந்து பீச்சு வரவங்கள வரவேற்கிற மாதிரி ஒரு பெரிய கட்டடம். அதுக்கப்புறம் இங்க வருங்க சோவை செம்மையா இருக்கு. இதை விட இது பெருசு. நான் இது பண்ணல, ஆக்கி பண்ணல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஆன் பண்ணிட்டாங்களா பார்ப்போம். சரிங்களா, இது என்னன்னு மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இது 90s கிட்ஸோட ஃபேவரட். கலர் வச்சிருக்காங்க பார்த்து என்ன தெரியுதா உங்களுக்கு? பஞ்சு மிட்டாய் கலர் வச்சிருக்காங்க. ஏன்னா 90s கிட்ஸ் தான் அதிகமா தெரியும். இதோட ஃபேவரட்டே இதான். வாயில வச்சா ஜவ்வுன்னு ஏறும் அப்படியே. பில்டிங் தான் வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐடிசி ரத்தனா இப்போ கம்பெனி பேர் ஏதோ கம்பெனி நினைக்கிறேன். பாக்குறதுக்கு வேற லெவல். கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு ஆப்போசிட், அப்படியே பீச்சுக்கு முன்னாடியே இருக்கு. இதான் லொகேஷன் கரெக்டா. இங்க பாருங்க பில்டிங், இந்த பில்டிங்கு. எனக்கு இந்த பில்டிங்கை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. எவ்வளவு பெரிய பில்டிங். நான் இந்தியாவிலனா இது மாதிரி, நம்ம தமிழ்நாட்டுலாம் இது மட்டும் ஒரு இது கூட பார்க்க முடியல. கூடிய விரைவில் வந்து எதிர்பார்க்கலாம். எப்படிக்கும் ஸ்ரீலங்கானா ஸ்ரீலங்கா தான். பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு ஸ்பீடா வந்து அலை அடிச்சிட்டு இருக்கு பாருங்க. எல்லா லவர்ஸும் டவுலா உட்காந்துருக்காங்க. ஆனா பாத்தீங்களா இப்படின்னு சொல்லிட்டு இதான் இது பாருங்க. அதுல கொஞ்சம் டைம் ஆகாம பாருங்க ஸ்ட்ரீட் ஃபுட். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் அதிகமா இருக்கு. இந்த சைடு போலாம், அந்த சைடு அதிகமா இருக்கு. வாங்க பாத்துடலாம். ஸ்ரீலங்கா வந்து மறந்துடாம அந்த பீச் கண்டிப்பா வாங்க. நான் லொகேஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறேன். நான் பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாம் என்டர்டைன்மெண்டா இருக்கு. நல்லா சின்ன பசங்க விளையாடுறதுக்கு, எல்லாருமே நம்ம நார்மலா விளையாடலாம். எல்லாமே எல்லா ஸ்போர்ட்ஸ் இதெல்லாமே இருக்கு. அப்படிங்களா பார், இது ஒரு என்டர்டைன்மெண்ட். பாக்குறதுக்கு இந்த சைடு எல்லாமே பயங்கரமா இருக்கு. வாரத்துல 7 நாளுமே இருக்குன்னு சொல்றாங்க. வந்தீங்கன்னா மறந்துதான் பாருங்க. பில்டிங், இந்த பில்டிங் வேற லெவல். பாத்தீங்களா சார், இதே ஸ்ரீலங்கா புல்லட் ட்ரெயின். செகண்ட் இங்க இருந்து வெறும் 10 நிமிஷம் நம்ம தமிழ்நாடு போயிடலாம். ஸ்ரீலங்கால போய் நேரா இதுல இருக்கு பீச். இந்த பீச்ல சல்லுன்னு கரெக்டா ஒரு 12 கிலோமீட்டர் இதை போனீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துல நம்ம ராமேஸ்வரம் போயிடலாம். பாத்தீங்களா இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இதுதான் வச்சிருக்கா பாத்தீங்களா.
பாத்தீங்களா, எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட் தான். எல்லாமே கடலூர்ல எல்லாமே வச்சிருக்காங்க. கேட்டா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் அப்படிதான். இந்த சைடு எல்லாமே பாருங்க ஸ்ட்ரீட் ஃபுட் தான். லாஸ்ட் வர ஸ்ட்ரீட் ஃபுட் தான் எல்லாமே. இது ஃபுல்லாமே டேஸ்டா இருக்கு. வாங்கி சாப்பிட்டாச்சு. நீங்க இன்னொரு இது வாங்கி சாப்பிட்டவங்க நல்லா பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீலங்காவோட பீச்சை உங்களுக்கு சுத்தி காட்டிட்டேன். லாஸ்டா இதோட முடிச்சுக்கிறேன். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணது. என்னது இங்க கொடி இறக்குனாங்களா, ஸ்ரீலங்காவோட கொடியை கரெக்டா 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம சென்னை மெரினாவிலையும் இதே மாட்டம் நம்ம சின்னங்கள்லாம் வச்சு டெய்லியும் வச்சாங்கன்னா சும்மா நல்லா அருமையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவும் இதோட டீட்டெயில் தெரியுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இது அட்ரஸ் வந்து போடுறேன். கண்டிப்பா ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் வாங்க, வந்து சுத்தி பார்த்துட்டு போங்க. நல்லா இருக்கு எல்லாமே. எவ்வளவு கிட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் வர நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நடக்க முடிஞ்சது. நடக்க முடியல, கால் ரொம்ப வலி வந்ததுனால எதுவும் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சுக்கலாம். பாய், see you, love you.